ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். பாருங்கள், மட்டன்னு இது 1 கிலோ மட்டன்னு, 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் தாங்க நான் பண்ண போகிறேன். எண்ணெய் போட்டுருக்குறேன் ஒரு 300 கிராமு. இது மட்டனில் நல்லா கொஞ்சம் கொழுப்புலாம் இருந்தால் கம்மியாக போட்டுக்குங்க. நான் 300 கிராம் போட்டுருக்குறேன். அப்படி பத்தலைன்னா மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ வதக்கிறதுக்கு பாருங்கள், லவங்காய், பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு 400 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. நான் மட்டன் குக்கரில் தான் போட்டு நல்லா வதக்கி குக்கரில் தான் நான் 2 விசில் வைக்க போகிறேன். நீங்கள் தனியாக வேணும்னா விசில் வச்சு தனியாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் தான் செய்ய போகிறேன். நான் செய்ய உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இது ப்ரௌன் கலராக வரட்டுங்க. நல்லா வதக்கட்டும். வதங்கினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். ப்ரௌன் கலராக வரட்டுங்க. பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா சிகப்பானதாங்க பிரியாணிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க போடணும். இது ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு வரும். இது போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இந்த மட்டன் இதில் போட்டுக்கலாம். மட்டனுடைய பச்சை வாசனை நல்லா போகணும். இதுலேயே எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. மட்டன் நல்லா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா மசஞ்சு வரட்டும். புதினா, கொத்தமல்லி ஒரு கட்டு இப்படி போட்டுக்கலாம். சின்ன கட்டு தாங்க இது. நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா மசஞ்சு வரட்டும். இப்போ மசாலா போட்டுக்கலாங்க. பாருங்க, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி கலருக்காக. நான் எந்த கலரும் போட மாட்டேங்க, காஷ்மீரி தான் போடுறேன். அப்புறம் கரம் மசாலா இது நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு. நல்லா வதங்கி பாருங்கள், கிரேவி பதம் வந்துச்சு. இப்போ சும்மா கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 2 விசில் 3 விசில் வச்சுக்கலாங்க. இது கறி நல்லா வெந்து வரட்டும். 2-3 விசில் வச்சா நல்லா வெந்துடும். 3 விசில் வச்சிடலாங்க. 3 விசிலுக்கு பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு 3 விசில் வரட்டும். இங்கே நான் தண்ணி வச்சுருக்குறேங்க. அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இந்த கொதி அரிசி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும் தண்ணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பிரியாணி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி சூப்பராக பாருங்கள். மட்டன் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. அவ்வளோதான். எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான மட்டன் பிரியாணி ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.